பல நாள் கனவு, ஒரு நாள் நினைவு, இதுவே என் நம்பிக்கையின் துணிவு. என்னன்னு பார்க்குறீங்களா? எனக்குன்னு எஸ்பிஓவில் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஐ எம் எஸ்பிஓ டீம் லீடர். ஸோ இப்போ கார்த்திகை தீபத்துக்கு எனக்குன்னு ஒரு கிஃப்ட் பேக், ஒரு கொரியர் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கீகாரம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஆனால் நமக்குன்னு ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு லிரிக்கோட உங்களுக்கு ஒரு சாங் அதுலேயே புரிஞ்சுக்கும். என்னோட கனவுகளை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிட்டு வருது. அந்த ஒரு அடிப்படையில் இப்போ என்னோட இன்னொரு கனவுனே சொல்லலாம். எப்போ நம்மளும் இதே மாதிரி தருணம் நமக்கு கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நம்மளோட எஸ்பிஓ நமக்கு கற்றுத்தந்த பாடத்தில் நான் இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு போய் நன்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்கிறத விட கடவுள் மூலமாக ஒரு கருணையோட இவங்களுக்கு இது மூலமாக ஒரு நன்றி சொல்லலாமே. இதுவும் கடவுளை தானே சேரும். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எஸ்பிஓ கிடைக்கிற காசை வச்சு தான் என்னோட முதல் சேவை. நான் வணங்குற கடவுள் இவங்க தான். எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் என்ன அருகில் யார் இருக்கிறாரோ அவங்கள தானே வணங்க முடியும். நன்றி கடவுளே. இந்த டீம் லீடர், ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டீம் லீடருங்கிற ஒரு பொசிஷன் எப்படி கிடச்சதுன்னா, நான் எந்தவித பெரிய டீம் குரோத் என்கிட்ட இல்லை, எந்தவித பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ எப்படி இந்த எஸ்பிஓவில் என்னை டீம் லீடராக எடுத்துக்கிட்டாங்க? அதோட ரீசன் என்னோட முயற்சியையும் என்னோட ஃபுல் எஃபெக்டையும் மட்டும்தான் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எஸ்பிஓவில் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் கொஞ்சம் பேருக்கு கற்றுக் கொடுத்தேன். சரியா? ஆனால் கற்றுக் கொடுத்தது எல்லாருமே என்னோட டீமில், எங்களோட எஸ்பிஓ. சரியா? எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணுவோம். ஸோ அந்த வித அடிப்படையில் என்னையே டீம் லீடராக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதிலேயே புரிஞ்சுக்கோங்க, எத்தனை டீம் மெம்பர்ஸை ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டீம் லீடர் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. பணத்தை வச்சு பார்க்க மாட்டாங்க, பலத்தை வச்சு பார்க்க மாட்டாங்க, உங்களோட முயற்சியை மட்டும் பார்க்கறது தான். சரியா? இந்த ஒரு அங்கீகாரம் டீம் லீடர்ஸ்க்கு எஸ்பிஓ கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்பிஓ கொடுத்துருக்கிறத நம்ம இதை பிரிக்க போகிறோம். ஸோ என்ன இருக்குன்னு தெரியலை, இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்ததுக்கே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். இந்த பாக்ஸு நிறைய பேருக்கு தெரியும், எஸ்பிஓவில் இருக்கீங்க. ஸோ சங்கர் சாரை மட்டும்தான் அவங்களோட நோட்டீஸ் போர்டில் தெரியும். ஆனால் இந்த பாக்ஸு, ஸோ நம்மளோட எஸ்பிஓவில் இருக்கிற மெயின் ராஜேஷ் சார். ஓகேவா? ராஜேஷ் சார் தான் இந்த பார்சலாக அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க 22 டீம் லீடர்ஸுக்கும். ஸோ இதில் அழகாக பேக் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கர் சார், ராஜேஷ் சார், ஸோ எஸ்பிஓ அட்மின் டீம், முக்கியமாக எனக்கு, அதாவது எஸ்பிஓக்குள்ளே இருக்கிற உங்களால் நான் டீம் லீடர் ஆகினேன். என்னோட டவுன்லைன்ஸும் சரி, யாருக்கு யாருக்கெல்லாம் கைட் பண்ணணும், ஸோ அவங்களும் சரி. ஸோ முக்கியமாக எஸ்பிஓ அட்மின் டீம் எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். ஸோ உங்களால் தான் நான் இப்போ இந்த பார்சலை பிரிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். ஓகே,
தாறுமாறான சம்பவம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு சர்ப்ரைஸ்னாலே ஆஹா, என்ன பிரிக்கவே முடியலை. எஸ்பிஓவில் பேக்கிங்கே கொஞ்சம் டைட்டாக தான் கொடுத்துருக்காங்கப்பா. நம்மளோட திருவண்ணாமலையிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நம்மளோட திருவண்ணாமலையிலேருந்து நம்மளோட நேமுக்கும் நம்மளோட அட்ரஸுக்கும் வந்திருக்கு. ஸோ கவரை பிரித்தாச்சு. கிளி 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 என்னோட நேமுக்கும் செட் ஆகும். ஸோ என்னோட ஹேட்டர்ஸுக்கும் செட் ஆகும். கிளி கிளி கிளி. ஸோ எஸ்பிஓ ஹேட்டர்ஸ், தேங்க்யூ ஃபார் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நீங்களும் நம்மளோட எஸ்பிஓக்குள்ளே இருக்கீங்க. நல்லபடியாக ஏர்ன் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்லிப்பு. ஸோ நம்மளோட ஸ்லிப்பை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் ஸ்டார்பர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மொபைலையே கையில் பிடிச்சிட்டோம். ஒரு மொபைலையே எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இப்போ இருக்குது. எப்போவுமே எஸ்பிஓ மாதிரி தான். எஸ்பிஓவும் சரி, எஸ்பிஓ டீம் லீடர்ஸும் சரி, எஸ்பிஓவில் ஃபேமிலிஸும் சரி, எல்லோரும் ஒன்மேன் ஆர்மியாக தான் இருப்போம் தவிர யாரையும் இனிமேல் நம்பி இருக்க போகிறதில்ல. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்லிப். ஸோ ஓகே 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 இருங்க, நைஃப் எடுத்துகிட்டு வந்து நைஃப் வேணாம், பழங்கால முறையில் ஏதோ கிடைக்கிறத வச்சு கிழிச்சிடலாம். ஸோ பார்த்து மெல்ல. ராஜேஷ் சார், நீங்கள் கஷ்டப்பட்டு பேக்கிங் பண்ணதை நாங்கள் எப்படியெல்லாம் உடைக்க வேண்டியது இருக்கு பாருங்கள். ஐயோ, இது தெரியாமல் போச்சு. கஷ்டப்பட்டு எடுத்தது உரிச்சு எடுக்க வேண்டியது. ஓகே ஓகே, பார்சல். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டோட இவ்வளோ இதோட ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். கார்த்திகை தீபத்துக்கு வந்திருக்கு. நமக்கு என்ன வந்திருக்கு? கலர்ஃபுல்லாக ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. ஐயோ, இது கார்த்திகை தீபத்துக்கு. அட்டா சார், அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்களப்பா. ஒரு தொட்டில் மாதிரி ஒரு அழகாக ஒரு பொக்கே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கார்த்திகை தீபத்துக்கு இது கொடுத்துருக்குறாங்க. சாக்லேட்டும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. அட்டா செம 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 செம்ம. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு தொட்டியோட இதுக்கு ஒரு சாங்கை போட்டுருவோமா? இந்த சாங்கு இருங்க, அழகாக ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஸோ வீடியோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சிடலாம். டே, இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன கிஃப்ட் பாக்ஸ்? ஒருவேளை பிரமிடை சுருக்கி தந்துருப்பாங்களோ? ராஜேஷ் ஒரு டெக்னிக்கோட பண்ணுறாங்கப்பா. செம செம. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸையும் வச்சிடலாம். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக பிரிக்கலாம். இன்னும் ஒரு கஷ்டம் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், சந்தோஷம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் எல்லாமே தேடி நம்ம போகிறது யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட. ஸோ அந்த கடவுளை நம்ம கூட எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்மளோட திருவண்ணாமலை ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸ்ரீ அண்ணாமலையார், ஸ்ரீ உண்ணாமலை அம்மை, சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஃபோட்டோவை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளோட தெய்வத்தை முதல்ல வணங்கிக்கலாம். வணங்கியாச்சு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷம், பக்தியும் பயமும் பலமும் எல்லாமே நம்மளோட எஸ்பிஓவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். நமக்கு என்ன இது தாள்? ஐயையோ, கஷ்டப்பட்டு படிக்கணுமே. ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்களே. ஸோ படிப்போமா? ஓகே நம்மளோட நமக்குன்னு ஒரு ஸ்லிப் எடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், யுவர் ட்ரீம் லைஃப் சர்ச் அண்ட் ஹியர். எஸ்பிஓட மேஜிக் வேர்ட்னே சொல்லலாம். இந்த வேர்டு தான் எங்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்திட்டும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ யுவர் ட்ரீம் லைஃப் சர்ச் அண்ட் ஹியர். எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு இடம் தேடி போக மாட்டீங்க. அதோட காரணம் உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள், உங்களோட எண்ணற்ற சந்தோஷ இயக்கங்கள் நம்மளோட எஸ்பிஓவில் நடக்கும். சரியா? ஸோ நம்மளோட எஸ்பிஓ லோகோ கொடுத்து
தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம் இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நானும் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிளர் ஆகுது, இருங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. வார்ம் வெல்கம். ஓகே. ஒரு சீலோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த சீலில் பார்த்துக்கோங்க, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பை அட்மின் டீம் திருவண்ணாமலை. தேங்க்யூ அட்மின் டீம். கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்குன்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணும் உங்களை எல்லாம். அடுத்தது நமக்குன்னு ஒரு அடையாளம். இவ்வளவு போராட்டம் எல்லாமே இதுக்கு ஒன்றுக்கு தான். ஸோ இந்த ஒரு அடையாளத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தது. என்னோடய ஃபோட்டோ போட்டு என்னோடய ஐடிங் கார்டு. ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே வந்திருக்கு. ஐயோ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அதாவது நம்மளோட எஸ்பிஓவில் ராஜேஷ் சார் ஒரு இதாக தான் பண்ணியிருக்காங்கல்ல, செஞ்சுட்டா போச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கப்பா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடிங் கார்டை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. என்னோடய நேம் கிளின்டன். ஸோ டீம் லீடர் ஸ்டாஃப் ஐடி போட்டு SBI VDP 552456. ஸோ நான் ஜாயின் பண்ண டேட்டா, ஸோ ஜாயின் பண்ணது மெயில் ஐடி, என்னோடய மெயில் ஐடின்னு கொடுத்து ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ டைமண்ட் மாடலில் ஒரு ராயல் லுக்கோடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ஐடிங் கார்டு தான் ராயல் லுக்கோடு இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே தரமாக செய்யலாம். இது என்ன பேக்கில் என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னோடய டேட் ஆஃப் பர்த்தும் என்னோடய அட்ரஸும் கொடுத்து, ஸோ நம்மளோட எஸ்பியோட அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வேறு லெவல். சங்கர் சார், ராஜேஷ் சார், அட்மின் டீம், ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ இதை எல்லாமே வேற எல்லாம் இதையும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாமே. என்ன சொல்லலாம், நம்மளை எப்படி உணப்படுவோம், நம்மளை தொட்டி இதை கண்டிப்பாக பார்க்கணும் தானே. ஸோ இதை பார்த்துடலாம், கவலைப்படாதீங்க. இதுவும் கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டையும் நம்மளோட அம்மா கையினால் ஓப்பன் பண்ண வச்சிடலாம். சரியா? ஓகே, வாங்க நம்மளோட அம்மா கிட்ட போகலாம். ஓகே, நம்மளோட குட்டி பிரமிடுக்குள்ளே என்ன இருக்குன்னு அம்மா கையினால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த குட்டி பிரமிடுக்குள்ளே நம்மளோட ராஜேஷ் சாரும் சங்கர் சாரும் என்ன ஒளிச்சு வச்சுருக்காங்க என்னென்னு தெரியலை, அவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருக்குது. ஸோ என்னது, ஒரு கோல்டு கலரில் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். கோல்டு காயின் கொடுத்துருக்குறாங்க, நம்பவே முடியலை. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எஸ்பிஓ தான், அது தனிதான்னு கொடுத்துருக்கீங்க. காசாக கொடுத்துருந்தாலும் பணமாக கொடுத்துருந்தாலும் அடையாளம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அடையாளம் இது மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் அம்மா கையினால் ஓப்பன் பண்ணி நானும் உருப்படுவேன்னு ஒரு வார்த்தையை வர வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஐயோ, கோல்டு காயின் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த தொட்டியில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ தொட்டிலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சாக்லேட் வச்சுருக்குறாங்க. வேறு லெவல் ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிடுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நானும் அம்மாவும் ஒரு ஸ்வீட்டை பங்கு போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு அதாவது கார்த்திகை தீப நாள் கொடுத்ததுனால நமக்கு அகல் விளக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த அகல் விளக்கை நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோட காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு புதுவிதமான ஒரு விளக்காக தான் இருக்கா. என்ன பார்க்குறீங்களா, 2 ஸ்க்ரூவும் ஒரு பல்பு மட்டும் இருக்கிறது, ஒரு சின்ன லைட்டு மட்டும் இருக்கிறத பார்க்குறீங்களா. ஸோ இதை பிறகு உங்களுக்கு எப்படி எரிய வைக்கணும்னு காட்டுறேன். ஓவராக நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். டீம் லீடர்ஸ் எல்லாரும் நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஊட்டுற மாதிரி ஒரு ஃபுட்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்டெரக்டாக கலாய்க்கிறாங்களா இல்லை ஒரு
என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. சர்ப்ரைஸுங்கிறது எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப 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 ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளோட எஸ்பிஓ கொடுத்துருக்கிற ஒரு அடையாளம் ரொம்ப 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 ஒரு பெரிய சந்தோஷம். மறக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு தருணம் என்னோடய வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு வெற்றிக்கு ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி, என்னோட ஒரு முயற்சிக்கு என்னோட முதல் படி இருந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்கவும் மாட்டேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் மை எஸ்பிஓ ஒரு பார்ட் டைம் ஜாபாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியை ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒரு ஃபன் மூமெண்ட்டும் சரி இவ்வளோக்குள்ள ஒரு ஃப்ரீடமாக பேச வச்சு, ஸோ எங்களையும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஸ்டாஃபாக பார்க்காம குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து எங்களை இந்தளவுக்கு ரன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மை எஸ்பிஓ ஃபேமிலி. தேங்க்யூ. தான் பார்க்க போகிறேன். என்னப்பா தீப்பெட்டி எடுத்துகிட்டு வராமல் வெறும் டம்ளரையும் அதுக்குள்ளே தண்ணியை எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதே தண்ணியை ஊற்றுனா நமக்கு அகல் விளக்கு எரியுங்க. ஸோ இதுதான் இங்கே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இது எப்படி எரிய வைக்கன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது சுவிட்ச் இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் சுவிட்சே நம்மளோட வாட்டர் தான் தெரியாமல் போயிட்டு, அதுக்கு பிறகு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ எவ்வளவு அழகாக அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் நைட் டைம் மழை விழுந்தாலும் சரிங்க, மழை தான் விழணும். நாங்கள் இருட்டிலையும் வெளிச்சம் கொடுப்போம், எந்த புயலிலையும் கண்டிப்பாக நிமிர்ந்து நிற்போங்கிற மாதிரி தான். ஸோ எந்த ஒரு தடை வந்தாலும் தீக்கு தடை தண்ணீர் தான். ஸோ அந்த தண்ணீரை வச்சே நாங்கள் தீயாக எரிவோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லாமல் சொல்கிறவங்க தான் எங்கள் எஸ்பிஓ. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் வாங்க. எஸ்பிஓ பேட்ச் ஹார்ட்டில் குத்தியாச்சு. ஸோ இது ஹார்ட்லேயும் இருக்கும், மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ நம்மளோட ஐடிங் கார்டை கழுத்தில் போட்டுடலாமா? இந்த ஒரு மூமெண்ட் மறக்க மாட்டேன். லவ் யூ எஸ்பிஓ. தேங்க்யூ ஸோ மச் எஸ்பிஓ. இதுதான் நம்மளோட எஸ்பிஓ கொடுத்துருக்கிற கிஃப்ட். இது கிஃப்ட் இல்லை, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான். ஸோ இதை தான் நம்மளோட எஸ்பிஓ கற்றுக் கொடுக்குறது. இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எல்லாமே கவர் ஆகுதுல்ல. தேங்க்யூ எஸ்பிஓ. லவ் யூ. தேங்க்யூ சங்கர் சார், ராஜேஷ் சார், அட்மின் டீம்ஸ், நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் உழைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 ஒரு பெரிய நன்றி. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் யாரும்